வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கூடிய டாபிக் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், நீ அல்லது நீ பெயின். இது கால் முட்டிகளில் பெரும்பாலும் நம்மளுடைய ஒரு 40 வயசுக்கு மேல் உள்ளவங்களுக்கு ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த ப்ராப்ளம் வரும்போது மூமெண்ட், சராசரியான இயற்கையான நீ மூமெண்ட்டில் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். சில பேருக்கு வேகமாக நடக்க முடியாது, மாடிப்படி ஏற முடியாது, முட்டியை ஒரு லெவலுக்கு மேலே ஒரு 90 டிகிரிக்கு மேலே பெண்ட் பண்ண முடியாது, கீழே சமணம் முட்டி உட்கார முடியாது, உட்காந்துட்டு எந்திரிக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து நம்ம அந்த நீ பெயின் பார்க்குறோம். இது சாதாரணமாக ஜென்ரலாக ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட வரக்கூடிய ஒரு பயனாளிக்கு பார்த்தீங்கன்னா முட்டி வலி அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இதுக்குள்ளார ஹிடன் வேல்யூ நிறைய இருக்குது. அது ஒன்று ஒன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது ரெண்டு வேறு விதமான கண்டிஷனில் இந்த பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இன்னொரு பேரில் சொல்லலாம் ஜாயிண்ட் பெயின். ஜாயிண்ட் எல்லா ஜாயிண்ட்லேயும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல் கண்டிஷனாக நீ பெயின் அப்படிங்கக்கூடியது காலில் இருக்கக்கூடிய முட்டிகளில் மட்டும் பெரும்பாலும் நம்மளுடைய நாட்டவர்களுடைய பயனாளிகள் சொல்லக்கூடியது. இரண்டாவது ஜாயிண்ட் பெயின் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் வரும்போது இது உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஜாயிண்ட்ல வேணாலும் வரலாம். அதாவது மூமெண்ட், அதிகமான மூமெண்ட் உள்ள எந்த ஜாயிண்ட்ல வேணாலும் வரலாம். இது ரெண்டு போர்ஷன். முதல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காமன் நேம், ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு வகை ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ். இந்த ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிறது எப்படி வருதுன்னா, எலும்புகள் இருக்கக்கூடிய தேய்மானம். இன்னொரு பகுதி ரொமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ். ஒன்று வந்து ட்ரை ஆகும்போது வரும், அதாவது காய்ந்து போகும்போது வரும். இன்னும் ஒன்று அதில் நீர் கோக்கும்போது வரும். அது ஒன்று ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ்பாங்க, இன்னொன்று ரொமேட்டிசம் அல்லது ரொமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ். இது வந்து ஜாயிண்ட்ல வர்றதுனால நம்ம ஜாயிண்ட்னுடைய மெக்கானிசம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட்னா நீ ஜாயிண்ட்னுடைய மெக்கானிசம் என்ன, அதனுடைய நேச்சுரல் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அதில் என்ன ப்ராப்ளம் வருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ ஒரு கால் இருக்கக்கூடிய ஒரு முட்டு, கால் மூட்டு அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிறது தொடை எலும்பு அல்லது ஹியூமர் போன், கீழே இருக்கிறது டிபியா போன், அதுக்கு பின்பக்கத்தில் ஃபிபுலா போன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபியா அண்ட் ஃபிபுலா ரெண்டு போன் இருக்கும். இது ரெண்டுக்கும் இடையில இந்த முட்டு ஒரு பக்கம் மட்டும்தான் வளையணும், இரண்டாவது பக்கம் வளையக்கூடாது. பின்னோக்கி கால் வளையணும், முன்னோக்கி கால் வளையக்கூடாது. அந்த ஒரு கான்செப்டுக்காக வரக்கூடியது பட்டிலா அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன செல், அதை முட்டி செல்லுன்னு சொல்லுவாங்க, அல்லது பேட்டிலா அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல பெயர். இது 3 எலும்புகள் அல்லது 4 எலும்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு முட்டு அல்லது ஒரு மூட்டு. இதுல ஹிடன் வேல்யூஸ் எடுத்துட்டீங்கன்னா, இந்த கால் முன்ன பின்ன சைட்ல சுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கணும், ஆனா கைண்டக்கூடாது. அதுக்காக 2 கால்களுக்கு இடையில வெவ்வேறு விதமான லிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தசை நார்களை யூஸ் பண்ணி இந்த போன் வந்து ஒரு அமைப்பாக கட்டப்பட்டிருக்கு. சாதாரணமாக ஒரு பெரம்பு சேர் அல்லது பெரம்பு கூடை அல்லது தொங்கக்கூடிய ஒரு பெரம்போட ஊஞ்சல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எல் ஷேப்பில் எங்கெல்லாம் ஜாயிண்ட் வருதோ அங்கெல்லாம் அந்த மெலிஸ் பெரம்பு பட்டையை வச்சு பின்னி இருப்பாங்க. அந்த பின்னின பகுதி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டை புரிஞ்சுக்க முடியும். அதில் முன்பக்கமா பின்பக்கமா சைடில் பல வேற விதங்களில் அந்த பெரம்பு வச்சு அந்த 2 ஜாயிண்ட்டை வந்து லாக் பண்ணியிருப்பாங்க அல்லது டைட் பண்ணியிருப்பாங்க அல்லது டைட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கட்டியிருக்க மாதிரி இதில் இந்த ஆர்டிகுலேட் லிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 எலும்புகளுக்கு இடையிலே முன்பக்கமா பின்பக்கமா, பின்னிருந்து முன்னோக்கி, லெஃப்ட் டு ரைட், இந்த மாதிரி வேறு டைரக்ஷன்ல இந்த ஜாயிண்ட்டை டைப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம காலை 320 டிகிரிக்கும் கீழால சுத்த முடியுது. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு விஷயம்தான், ஒவ்வொரு எலும்பினுடைய முனையிலும் ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குருத்து எலும்பு இருக்கும்.
ஏன் இந்த எலும்புடைய ஒவ்வொரு முனையிலையும் இந்த குருத்து எலும்பு வேணும்னா, எலும்புன்றது மைக்ரோ ஹோல்ஸ் அல்லது மைக்ரோ போரஸ் உள்ள ஒரு சாக்பீஸ் மாதிரி அல்லது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. இது ஒன்றோடு ஒன்று உராயும் போது ரெண்டும் உராய்வு தன்மை அதிகமாகும். எலும்புகளுக்கு வலி உணரும் தன்மை உண்டு. ஏன்னா அதில் ரத்த குழாய் இருக்கு, நரம்பு இருக்கு. அதனால நடக்கும்போது ஒன்றோடு ஒன்று தேஞ்சதுன்னா பெயின் வரும். இந்த பெயின் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இடையில இந்த கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய குருத்து எலும்பு இருக்கு. இப்ப கொஞ்சம் நெருக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், இந்த குருத்து எலும்பினுடைய முனைப்பகுதி வளவளப்பா இருக்கும். இந்த கீழே இருக்கக்கூடிய டிபியா போனுடைய குருத்து எலும்பும் வளவளப்பாக இருக்கும். இது ரெண்டுக்கும் இடையில ரெண்டு குருத்து எலும்புகளையும் ஒன்றாக ஆர்டிகுலேட், அதாவது ஒன்றாக இணைய வைக்கிறதுக்காக ஒரு டிஸ்க் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன், இந்த பகுதி தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன். இந்த பகுதியில கீழே இருக்க எலும்பும் மேல இருக்க எலும்பும் ரெண்டு எலும்பும் ஒன்னா இணையும் போது நம்ம அந்த போல்ட் நட்ல வாஷர் போறோம்ல, இந்த மாதிரி இந்த ஒரு பகுதி நமக்கு பயன்படுது. இப்போ என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த மேலே இருக்கிற குருத்து எலும்புல பிரச்சனை வரலாம், அல்லது கீழே இருக்கக்கூடிய குருத்து எலும்புல பிரச்சனை வரலாம், அல்லது இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்க்ல ப்ராப்ளம் வரலாம். இப்போ இந்த ரெண்டு பகுதி, முன்பகுதி பாருங்க, முன்பகுதியில் எத்தனை டெண்டான்ஸ் அது எத்தனை கார்ட்லேஜ் போட்டு கட்டி வச்சிருக்குது, பின்பக்கத்தில் இந்த கார்ட்லேஜினுடைய செக்ஷன் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க, எத்தனை எப்படி பின்னப்பட்டிருக்குன்னு பாருங்க. இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு பொசிஷன்ல தான் நம்மளுடைய முட்டு அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம சர்வசாதாரணமாக விளையாடும் போது இதை பற்றி கொஞ்சம் கூட நமக்கு நாலேஜ் அல்லது கான்சியஸ்டே வர்றதில்லை. இந்த முட்டுக்குள்ளார இவ்வளவு ஒரு பெரிய மெக்கானிசம் இருக்குன்றது நமக்கு தெரியறதில்லை, அல்லது அதை பற்றி நமக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே கிடையாது நமக்கு. இதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜாயிண்ட், அந்த ஹெல்த்தியான ஜாயிண்ட்ல இந்த கார்ட்லேஜுக்கு கீழே இருக்கக்கூடிய போர்ஷன் கார்ட்லேஜ், இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று ஒன்று மேல ஒன்று உட்கார்ந்து இந்த ஜாயிண்ட் அசையும் போது எந்த விதமான வலிகளும் இருக்காது. காரணம், குருத்து எலும்புக்கு வலி உணரும் தன்மை கிடையாது, 100% வளவளப்பாக இருக்கும். அதனால இந்த ஒன்று மேல ஒன்று அசையும் போது நமக்கு எந்த விதமான உணர்வுகளும் ஏற்படாது. இது இன்னொரு இமேஜ் கொஞ்சம் க்ளோஸ்அப்ல பாருங்க. இந்த கார்ட்லேஜுக்கும் இந்த மெனிஸ்கஸுக்கும் இடையில ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அது ஒரு கொழுப்பு திரவம். இந்த கொழுப்பு திரவம் இருக்கிறதுனால இந்த மெனிஸ்கஸுக்கும் கார்ட்லேஜுக்கும் இடையில கொஞ்சம் கூட உராய்வு தன்மையே இல்லாமல் வளவளப்பான மூமெண்ட் கிடைக்கும். இது ஒரு இன்னும் நெருக்கமான இமேஜ். இது சாதாரணமாக எம்பி சாப்பிட்றவங்களால இந்த இமேஜை நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஒரு சிக்கன் போனுடைய முனைப்பகுதியை கடிச்சிங்கன்னா கொஞ்சம் போல போன் சாப்பிட முடியும். அந்த சாப்பிடக்கூடிய பகுதி தான் நம்மளுடைய கார்ட்லேஜ். இந்த எம்பி சாப்பிடாதவங்க புரிஞ்சிக்க முடியாதுன்னா அவங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த முருங்கைக்கீரை இருக்குல்ல, இந்த முருங்கைக்கீரையை ஒரு இனிக்கு ஒடிச்சிங்கன்னா ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கான ஒரு பகுதி இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெம் இருக்கும். ரெண்டுக்கும் இடையில ஈஸியா உடைக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அந்த ஜாயிண்ட் மாதிரி தான் இந்த ஜாயிண்ட் ஃபிக்ஸ் ஆகுது நமக்கு. இந்த ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு இடைக்குள்ளார இருக்கக்கூடிய கார்ட்லேஜ், மெனிஸ்கஸ், ஃப்ளூயிட், இந்த பகுதியில வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் அண்ட் வரக்கூடிய நேச்சுரலான காம்பவுண்ட் என்னென்னங்கிறத இந்த லிஸ்ட்ல பார்க்குறோம். இதுல பீட்டா செல் வரலாம், டி செல் வரலாம், அல்லது மாஸ்டர் செல் வரலாம், அல்லது உள்ளுக்குள்ளார ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகலாம். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் செல்ஸ் வரலாம், நியூட்ரோஃபில்ஸ் வரலாம், போனுடைய பார்ட்டிகல்ஸ் வெளியில வரலாம். இவ்வளவு விஷயம் இதுக்குள்ளார நார்மலா இருக்குது. ஏன்றது ஜென்ரலா ஹெல்த்தியான போர்ஷன். பின்ற போர்ஷனுக்குள்ளார வரும்போது இவ்வளவு இன்ஃபெக்டிவ் செல்ஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது உடலினுடைய மெக்கானிசம் குறைபாடுனால இந்த செல்ஸ் எல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் நம்ம உடம்புல உண்டாகுது. இந்த மாதிரி வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு 4 இமேஜ் பாருங்க. இந்த 4 இமேஜில் ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க், ஃபர்ஸ்ட் ஒரு போன், ஒரு ஜாயிண்ட் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருக்குது. 2வது போர்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராக்,
இந்த ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய கார்ட்லேஜில் ஒரு சின்ன கிராக் வருது. கிராக்னு சொல்ல முடியாது, அந்த இடத்துல இருக்கிற கார்ட்லேஜ் மட்டும் இப்போ என்ன ஆரம்பிச்சது, குறைய ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது கண்டிஷனில் இந்த கார்ட்லேஜ் இன்னும் கொஞ்சம் குறையுது. மூணாவது ஃபோர்த் இமேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த கார்ட்லேஜ் குறைஞ்சி போகிறதுனால அந்த கார்ட்லேஜ் போன எலும்பும் கீழே இருக்கக்கூடிய டிபியா போனும் ஒன்று மேலே ஒன்று உட்காந்துருச்சு. இப்படி உட்காரும் போது நம்ம முதல்ல பார்த்துருப்போம், போனுங்கிறது சாக்பீஸ் மாதிரி அல்லது ஒரு ஸ்பாஞ்சி மாதிரி, அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஹோல்ஸ் ஒன்றோட ஒன்று உட்காந்து உராயும் போது நம்மளால கட்டுப்படுத்த முடியாத ஒரு பெரிய வலியை உணர்வோம். இது ரொம்ப க்ளோஸ்அப் இமேஜ் பாருங்க. இந்த இமேஜில் என்ன ஆகுது, இந்த மெனிஸ்கஸ்னுடைய திக்னஸ் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. மேலே இருக்கக்கூடிய கார்ட்லேஜில் கிராக் வந்துருச்சு. கீழே ரெண்டும் ஒன்றோட ஒன்று முனையும் போது அதில் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சுது. இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது வலியை நம்மளால தவிர்க்கவே முடியாது. இந்த இமேஜ் ஒரு ஹெல்த்தி ஜாயிண்ட், இது ரொமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ். இப்போ இந்த ரொமேட்டிசம் வரும்போது இதுக்குள்ள ஃப்ளூயிட் ஃபார்மேஷன் அதிகமாகிடும். ஃப்ளூயிட் ஃபார்மேஷன் அதிகமாகும், அதே மாதிரி போன் கிராக் ஆகும். இப்போ இந்த மூட்டு வீங்கிடும், தொட்டாலே ஒரு தக்காளி பழம் மாதிரி பழுத்து போயிருக்கும், பயங்கரமாக ஹெவியான பெயின் இருக்கும். இப்போ இந்த கார்ட்லேஜ் ரொமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ்ங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். இந்த ஆர்த்தரைட்டிஸ்குள்ளார கார்ட்லேஜ் எரோஷன் வந்துருச்சுது, போன் எரோஷன் வந்துருச்சுது, இன்ஃப்ளமேஷன் வந்துருச்சு. அதாவது போன் தேஞ்சு போச்சுது, கார்ட்லேஜ் தேஞ்சு போச்சுதுன்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது உள்ளுக்குள்ளார இன்ஃப்ளமேஷன் வந்துருச்சு. இவ்வளவு வர்றதுனால இந்த முட்டை நகர்த்துறதுல நமக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஹெவியான பெயின் ஃபார்மேஷன் வரும். இது ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ். இதுக்குள்ளார ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகல, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஜாயிண்ட் இருந்த கார்ட்லேஜ் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணும், ஒரு போனும் இன்னொரு போனும் மேலே உட்கார்றதுனால ஹெவியான பெயின். இது ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ். முதல்ல பார்த்தது ரொமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ். இது ரொமேட்டிசம், இது ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ். இந்த ரெண்டு ஆர்த்தரைட்டிஸும் கால் முட்டில் மட்டும் இல்லை, உடம்புல எல்லா இடத்துலையும் வரலாம். எந்த இடத்துல வேணாலும் வரலாம், எந்த ஜாயிண்ட் மேலே வேணாலும் நமக்கு வரலாம். இது ரொம்ப ஹெவி க்ளோஸ்அப் இமேஜ். இதுக்குள்ள கார்ட்லேஜ் எப்படி இருக்குது, உள்ளாருடைய டெண்டால்ஸ் அல்லது ஃபைபர் எப்படி கட்டப்பட்டு இருக்குது, இதுக்குள்ளார எங்கெங்க கிராக் வருது, எப்படி வரலாம். அதே மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் வரலாம். எலும்புக்குள்ளார இருக்கக்கூடிய மேலக்கூடிய கால்சியம் எலும்பு விட்டு வெளியில் போயிட்டு அது எக்ஸ்போஸ் ஆகலாம். இது ஃபைனலாக மூணு இமேஜ். ஒன்று நார்மல் ஜாயிண்ட், ரெண்டாவது ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ் அந்த ஜாயிண்ட், மூணாவது ரொமேட்டிசம் இந்த ஜாயிண்ட். இந்த மூணு ஜாயிண்ட்டே ஒரு நிமிஷம் நல்லா பார்த்துங்க. எலும்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த கார்ட்லேஜ் தேஞ்சி போச்சுன்னா அது ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ். தேஞ்சி போடுறது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இன்ஃப்ளமேஷன் வந்தால், அதாவது சினோவியல் மெம்பரேனுக்குள்ளார இன்ஃப்ளமேஷன் வந்து அது பழுத்து போனால் அது ரொமேட்டிசம். இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம அக்கிபஞ்சர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கால் ஜாயிண்ட்ல தான் வரணுங்கிற கட்டாயம் கிடையாது, கை ஜாயிண்ட்லேயும் வரலாம். கையில் இருக்கக்கூடிய பிளாஞ்சியல் ஜாயிண்ட்லேயோ அல்லது மெட்டாகார்பரல் மெட்டாடார்சல் இதனுடைய ஜாயிண்ட்லேயோ எங்கே வேணாலும் வரலாம். கையில் வேணாலும் வரலாம், காயில் வேணாலும் வரலாம். இது ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸாக இருக்கலாம், ரொமேட்டிசம் ஆர்த்தரைட்டிஸாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ என்ன ஆகிடும், ஒரு நோடும் ஒரு ஜாயிண்ட்டும் பழுத்து வீங்கி போயிடும். அப்போ கையை நம்ம நெருக்கி பிடிக்க முடியாது, எந்த ஒரு பொருளையும் நெருக்கி பிடிக்க முடியாது. இது ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ். இன்னொரு ஆர்த்தரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொமேட்டிசம். ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. இன்ஃபெக்ஷன் வந்ததுனால அந்த ஃப்ளூயிடு இப்போ கண்டாமினேட் ஆகிட்டு நமக்கு பெயின் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஜாயிண்ட்டுக்குள்ளார வரலாம், மணிக்கட்டில் வரலாம். எல்லா ஜாயிண்ட்லையுமே இந்த ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸும் அல்லது ரொமேட்டிசம் ஆர்த்தரைட்டிஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. இது என்னென்ன காரணங்களால வரும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். அந்த இடத்துக்குள்ளார நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அல்லது வேர் அண்ட் டேர் பிரெயினுக்கு போய் சேரலை. அந்த ஜாயிண்ட்ல நடக்கக்கூடிய வேர் அண்ட் டேருடைய கண்டிஷன் நம்ம எங்கே போய் சேரல, பிரெயினுக்கு போய் சேரலை. ரெண்டாவது நம்ம பார்த்த ஆல்பா டி செல், ஆல்பா செல், பீட்டா செல் உள்ள ஃப்ளூயிட் எதில் வேணாலும் கண்டாமினேஷன் ஏற்பட்டிருக்கலாம். அந்த காரணங்களால தான் இந்த ஜாயிண்ட்டில் ப்ராப்ளம் வருது.
அக்யூபஞ்சர் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஹோமியோஸ்டாட்டிக் கண்டிஷன். ஒரே மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலும் சரி, அது ரொமாட்டிசம் இருந்தாலும் சரி, நம்மளால ஒரே வியூ தான் ஈஸியாக க்யூர் பண்ண முடியும். அயல்நாட்டு மருத்துவத்தில் ரெண்டும் வேறு வேறு கண்டிஷன் சொல்லி நீ ஜாயிண்ட் அல்லது நீ ரீப்ளேஸ்மெண்ட் வரைக்கும் அவங்க நம்மளை கொண்டு போவாங்க. சாதாரணமாக அந்த இடத்துல ஒரு ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன், லோக்கல் ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் பண்ணுறதுல ஆரம்பித்து நீ ஜாயிண்ட்டே மாற்றக்கூடிய கண்டிஷன் கொண்டு போயிடுவாங்க. அதுலேயே அடுத்தது லம்பாரில் போய் உட்காந்து லம்பாரில் இருக்கக்கூடிய டிஸ்க் ப்ராப்ளம் சொல்லி லம்பாரில் ஸ்லீவ் போடுற அளவுக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட்டு நமக்கு பண்ணுவாங்க. பட் அக்யூபஞ்சரில் ரொம்ப சர்வ சாதாரணமாக இதை நம்மளால் க்யூர் பண்ண முடியும். அதுக்கான பாயிண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் பாயிண்ட்ஸ். மற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதை விட கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியான பாயிண்ட் தான் நம்ம இந்த ரொமாட்டிசம் அண்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணுறோம். இதே கண்டிஷனில் ஆஸ்டியோபோரோசிஸும் வரலாம். அதுக்கும் நமக்கு சேம் ட்ரீட்மெண்ட் தான். அது என்னங்கிறது அடுத்தது பார்க்கலாம். அக்யூபஞ்சர் பொறுத்த வரைக்கும் நீ பெயின் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிச்சிங்கனாலே, அது ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை உச்சரித்தாலே நம்ம எடுத்துக்கக்கூடிய முதல் பாயிண்ட்டு UB40, யூரினரி பிளாடருடைய 40வது புள்ளி. அது சிறுநீர் பாதையினுடைய பையனுடைய 40வது புள்ளி. இந்த புள்ளியை கண்டுபிடிக்கும் போது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ஒன்று பார்த்துக்கணும். அது டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கால் முட்டினுடைய பின்பக்கத்தில் மையப்புள்ளி இருக்கக்கூடிய பின்பக்கத்து முழங்கால் மடிப்பு ரேகையினுடைய மையப்புள்ளி அப்படிங்கிற வார்த்தை அது வரும். அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த காலை மொத்த அகலத்தை எடுத்து, காலினுடைய மொத்த அகலம் UB40 பாயிண்ட்டை சொல்லும்போது முழங்கால் மடிப்பு ரேகையினுடைய மையப்புள்ளி அப்படின்ற ஒரு வார்த்தையில் பிடிச்சிப்பாங்க ஒரே சிங்கிள் லைனில். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக இந்த முழங்கால மொத்தமாக அகலத்தை எடுத்து அதனுடைய மையப்புள்ளியை நம்ம இந்த UB40க்கு நம்ம எடுத்துப்போம் முழங்கால் மடிப்பு ரேகையில். இந்த டெக்ஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் வேறு வேறு புக்கில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வார்த்தைக்கு பதில் வேறு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆளை, ஒரு பேஷண்ட்டை குப்புற படுக்க வச்சு முழங்காலுக்கு கீழே ஒரு சின்ன ஹைட்டு கொடுத்து இந்த முழங்கால் மடிப்பு ரேகை ப்ராம்ப்டாக தெரிகிற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணினீங்கன்னா அங்கே 2 பள்ளங்கள் வரும். இந்த மொத்த அகலத்தை எடுக்காமல் அதில் 2 பள்ளம் இருக்கும். அதாவது லேட்ரல் சைடில் ஒரு பள்ளமும் மீடியல் சைடில் ஒரு பள்ளமும் இருக்கும். இந்த பள்ளம் சென்டரில் ஈக்குவலாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த உடலினுடைய அமைப்பை பொறுத்து, காலினுடைய அமைப்பை பொறுத்து இது லெஃப்ட் சைடில் ஒதுங்கி இருக்கலாம் அல்லது ரைட் சைடில் ஒதுங்கி இருக்கலாம். இப்போ இந்த பாடி இந்த மாடலை எடுத்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் போல் உள் பக்கமாக ஒதுங்கி இருக்குது. ஸோ இந்த 2 பள்ளங்களுக்கு இடைப்பட்ட தூரம், இந்த தூரத்தில் மையம் இந்த இடத்த தான் எடுக்கணும். இப்படி எடுத்தீங்கன்னா இந்த UB40 நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த இடத்துல ஒரு அவிச்ச முட்டையை 2ஆக வெட்டி வச்ச மாதிரி ஒரு ப்ராம்ப்டான ஒரு சதைப்பகுதி தெரியும். இந்த சதைப்பகுதிக்கு நேராக உள் பக்கத்தில் தொடையினுடைய இரத்த நாளம் செல்லுது. அதனால் இங்கே நீடில் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 1 டியூனுக்கு மேலே உள்ளார போனீங்கன்னா அது அந்த பிளட் வெசலில் போய் டச் பண்ணும். அதனால் இந்த பாயிண்ட் எடுக்கும்போது 1 டியூனுக்கு மேலே டெப்த்து போகாதீங்க. நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது, ஹீட்டு கொடுக்கும்போது கவலைப்படாமல் எவ்வளவு அழுத்தம் வேணாலும் கொடுக்கலாம், எவ்வளோ ஹீட் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இது லம்பாரினுடைய கமாண்ட் பாயிண்ட். இடுப்புகளில் வரக்கூடிய வலிகளுக்கு கமாண்ட் பாயிண்ட். பேக் பெயின், ஸ்பெயின், மசில் பெயின் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக லோக்கல் பாயிண்ட் ஃபார் லெக் அண்ட் ஆர் நீ, கால் மற்றும் கால் முட்டுனுடைய லோக்கல் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணாமல் எந்த ஆர்த்ரைட்டிஸையும் நம்மளால் க்யூர் பண்ண முடியாது, எந்த ஒரு நீ பெயினையும் க்யூர் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாடர் 62, யூரினரி பிளாடர் 62. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி நம்முடைய ஆர்த்ரைட்டிஸ்க்கு. இது கணுக்கால் மூட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய
வெளிப்பக்க மூட்டு, கணுக்காலுடைய வெளிப்பக்க மூட்டு, லேட்ரல் மேலடஸ். இதனுடைய கீழ் பகுதி, பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட், இந்த லேட்ரல் மேலடஸில் எந்த இடம் மேக்சிமம் கீழே வருதோ அந்த இடம், அங்கே ஒரு சின்ன நார்மலாக ஒரு பள்ளம் இருக்கும். இந்த இடத்துல ஒரு டெண்டான் ஒன்று கிராஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு டெண்டானும் இருக்கும். அதனால் இந்த இடத்துல நீடில் பண்ணும்போது முதல்ல கை விரலால் நல்ல அழுத்தம் கொடுத்துட்டு அப்புறமா நீடில் பண்ணணும். ஸோ கணுக்கால் மூட்டினுடைய கீழ் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட், அதில் மிட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா UB62. இந்த பாயிண்ட்டு கணுக்கால் மூட்டு வலிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மூட்டு வலிக்கும் இந்த பாயிண்ட் நம்ம யூஸ் ஆகும். ஸோ இது லோ பேக் பெயின், டிஃபிகல்ட் இன் வாக்கிங், நடக்கும்போது ஏற்படக்கூடிய எல்லா ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைனல் கார்டில் வரக்கூடிய ப்ராப்ளம், ஸ்டிஃப் நெக்கு, கழுத்தில் வரக்கூடிய பிடிப்பு, ஷோல்டரில் வரக்கூடிய பிடிப்பு, ஆக்சிபிட்டல் ஹெட்ஏக், இன்சோமினியா, நர்வஸ்னஸ் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் இந்த பாயிண்ட்டு UB62. நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொலுசு கரெக்டாக கொலுசு போட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த கொலுசு வந்து உட்காரும். கொலுசு நெருக்கமாக முறைப்படி போட்டிங்கன்னா இந்த இடத்துல கொலுசு வந்து உட்காரும். இது முட்டுகளில் வரக்கூடிய எல்லா வலிகளையும் ரொம்ப சர்வசாதாரணமாக நீக்கக்கூடிய ஒரு புள்ளி. இந்த புள்ளி பேர் UB62 அல்லது யூரினரி பிளாடர் 62. இதுக்கு அடுத்த புள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நேராக உள்பக்கம் இந்த பாயிண்ட் K8, கிட்னியினுடைய 8வது புள்ளி. இந்த புள்ளியும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதே லேட்ரல் மேலடஸ் பார்த்தீங்க, இது மீடியல் மேலடஸ், கணுக்கால் மூட்டினுடைய உள்பக்கம். கணுக்கால் மூட்டினுடைய உள்பக்கத்தில் K3ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதாவது கணுக்கால் மூட்டினுடைய வெளிப்பக்கத்து முனைக்கும் காலுடைய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய குதிங்கால் நரம்பு, அச்சிலஸ் டெண்டான், இதற்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் K3. இந்த K3 முதல்ல கண்டுபிடிக்கணும். அங்கேருந்து 2 சூன், அதாவது 3 விரல் தூரம் மேல் நோக்கி போனீங்கன்னா அந்த இடத்துல வரக்கூடியது K7. இந்த K7லேருந்து 0.5 சூன் முன்னாடி போகணும். இது லொக்கேஷன் சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும், ஆனால் காலில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது பார்க்கணும் முதல்ல. அதுக்கு அடுத்தது இந்த புள்ளியை பயன்படுத்தும் போது நமக்கு வரக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, லிம்ஸ், லோயர் லிம்பில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள், கால் லோயர் லிம்ஸ்ன்னு சொல்லும்போது காலில் வரக்கூடிய எல்லா பிரச்சனை, குதிங்கால் வலியில் ஆரம்பித்து கெண்டைக்கால் வலி, கணுக்கால் மூட்டு வலி, முட்டி வலி, எல்லா வலிகளையும் நீக்கக்கூடியது. மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கக்கூடியது. ஸோ மூட்டுகள் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அது அசையும் போது வரக்கூடிய ப்ராப்ளம், அந்த மூமெண்ட்டில் வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஒரு சேர இந்த புள்ளியை வச்சு நீக்க முடியும். இது கிட்னியினுடைய 8வது புள்ளி. ரொம்ப முக்கியமாக கிட்னியில் கலந்து வரக்கூடிய அல்லது கிட்னி வழியாக வெளிவரக்கூடிய சிறுநீரில் கலந்து வரக்கூடிய எல்லா கழிவுகளையும் முறைப்படுத்தி உடம்பில் இருக்கக்கூடிய சால்யூபிள் டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கழிவுகள், நீரில் கரையக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு புள்ளி இந்த கிட்னி 8. இந்த புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல கணுக்கால் மூட்டினுடைய உள்பகுதி, அதனுடைய ஹையஸ்ட் டாப் போர்ஷன், இதுக்கும் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய அச்சிலஸ் டெண்டான், இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட மையப்புள்ளியை கண்டுபிடிச்சிங்கன்னா அது K3. இந்த K3லேருந்து 2 சூன் மேல் நோக்கி வரணும். ஸோ 2 சூன்கிறது 3 விரல்கள். அதுலேருந்து 3 விரல்கள் தூரம் எடுத்திங்கன்னா அந்த பாயிண்ட்டு K7 வரும். இந்த K7லேருந்து 0.5 சூன் அல்லது அரை விரல் தூரம் முன்னாடி வந்தீங்கன்னா அங்கே இருக்கிறது தான் K8. இந்த K8 பாயிண்ட்டு தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசின ஒரு பெஸ்ட் பாயிண்ட் ஃபார் ரிமூவிங் சால்யூபிள் டாக்ஸின். இது அக்யூபங்க்சரில் நீடில் போடும்போது இவ்வளோ அக்யூரேட்டாக அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் கையால் அழுத்தும் போது அப்படி அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த முழங்கால் எலும்பு இருக்குது பார்த்திங்கன்னா, டிபியா போன், இந்த எலும்பு பகுதியில் கை வச்சு ஜஸ்ட் ஒரு ரவுண்டு பண்ணினீங்கன்னா போதும். இந்த பாயிண்ட்டு நமக்கு ஈஸியாக அவ்வளோதான், கை விரலால் அப்படி அழுத்துனீங்கன்னா போதும். இப்படி அழுத்தும் போது நமக்கு அந்த புள்ளி ஒரு ₹1 காயினுக்கு இடையில் உங்கள் உடம்புல அமுட்டுரும். நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது இவ்வளோ கஷ்டம்லாம் பட வேண்டியதில்லை, நீர் இவ்வளோ அக்யூரேட்டாக தேடி கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஒரு கட்டை விரலால் அழுத்துனீங்கன்னா
அந்த ஏரியாவில் அழுத்தினால போதும் அந்த K8 உங்களுக்கு அக்சஸ் ஆகிடும். அடுத்த பாயிண்ட் கேல் பிளாடர் 34. இந்த புள்ளி உங்களுடைய காலில் இருக்கக்கூடிய இரண்டாவது கெண்டைக்காலினுடைய இரண்டாவது எலும்புன்னு சொல்லக்கூடிய ஃபிபுலா எலும்பினுடைய தலைப்பகுதிக்கு முன்பாக சொல்லும்போது தான் அனாட்டமிக்கலாக சொல்லும்போது டிபியா போனு அதுக்கு முன்னாடி அப்படின்லாம் சொல்கிறோம். பட் கையால் தொட்டு நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த GB34ன்றது மசில்ஸ் அண்ட் டெண்டான்ஸ் இதனுடைய கமாண்ட் பாயிண்ட். அதனால தான் இந்த பாயிண்ட்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நீ பெயினுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த எலும்பு கண்டுபிடிக்கணும்னா சேரில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு உங்கள் காலினுடைய வெளிப்பக்கத்தில் ஒரு 2 விரலால் அந்த மடிப்பு ரேகை முழங்கால் மடிப்பு ரேகை 2 விரலால் பிடிச்சிங்கன்னா ஒரு பளிங்கு மாதிரி ஒரு குண்டாக ஒரு எலும்பு ஜக்க தெரியும். அந்த எலும்பு தலைப்பகுதிக்கும் ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி தான் இருக்குது இந்த GB34ங்கிற பாயிண்ட்டு. இதை இந்த இடத்துல நீடில் போடுறதா 1 டியூன் 1.5 டியூன் உள்ளார போனீங்கன்னா கூட எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது டிபியா போனுக்கும் ஃபிபுலா போனுக்கும் இடைப்பட்ட கேப்பில் வருது. இந்த டிபியா போனுக்கும் பின்பக்கம், ஃபிபுலா போனுக்கும் முன்பக்கம், அதாவது முழங்கால் எலும்புக்கும் பின்னடியும் கெண்டைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய எலும்புக்கும் முன்பக்கமாகவும் இது வருது GB34. இந்த கேல் பிளாடர் 34ன்ற பாயிண்ட் மசில்ஸ் அண்ட் டெண்டான்ஸ். அதுக்கு கமாண்ட் பாயிண்ட் ஆல் சாஃப்ட் டிஷ்யூஸ், உடம்புல இருக்கக்கூடிய எல்லா மென்மையான தசை நார்கள் அவ்வளவும் இந்த பாயிண்டோட கண்ட்ரோல் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது கிராம்ப்பு, பெயின், சியாட்டிக்கா, லோ பேக் பெயின், லோயர் பாடி பெயின், அதே மாதிரி லேட்ரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பாடியில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள், கேல் பிளாடரால் வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே ஈவன் ஹெப்படைட்டிஸ் வரைக்கும் இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பாயிண்ட்டை நம்ம நீடில் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் வெந்நீர் வச்சு உத்தரம் கொடுத்தா கூட போதும். இந்த பாயிண்ட் ரொம்ப அற்புதம் ஒர்க் பண்ணும். ரொம்ப சிம்பிளாக சேரில் உட்காந்துங்க, உங்கள் உள்ளங்கையை முட்டி சில்லு மேலே வச்சிங்கன்னா உங்களுடைய சுண்டு விரல் பகுதி இந்த இடத்துல ரொம்ப சர்வசாதாரணமாக உங்களுடைய அடையாளம் காட்டும். GB34 அப்படிங்கிறது சுண்டு விரல் படுற இடத்துக்கும் கொஞ்சம் மேலே வரும். அதனால் இந்த GB34ங்கிறது முட்டி வலிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா டெண்டான்ஸ், மசில்ஸ் அண்ட் டெண்டான்ஸ் அதுக்கான கமாண்ட் பாயிண்ட்டுங்கிறதுனால இந்த புள்ளி ரொம்ப அற்புதமாக நமக்கு பயன்படும். அதுக்கு அடுத்த புள்ளி நம்ம பார்க்க போகிறது GB34. இந்த GB34க்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதை விட இன்னும் அற்புதமான இன்னொரு புள்ளி. இந்த புள்ளி ஸ்டமக் 35. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, கஷ்டமே இல்லாமல் இந்த புள்ளியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது முட்டி சில்லினுடைய வெளிப்பக்கத்து முனை. காலை மடக்கி உட்காரும்போது முட்டி சில் அப்படின்னு சொல்லி பட்டியலாக பார்த்தோம் பார்த்தீங்களா, அதனுடைய வெளிப்பக்கத்து முனை. இது ஸ்பெஷல் பாயிண்ட் ஃபார் ஆல் டைப் ஆஃப் நீ ப்ராப்ளம். இந்த ST35ங்கிறது எல்லா வகையான முட்டி வலிகளுக்கும் அல்லது முட்டியில் வரக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் ரொம்ப அற்புதமான தீர்வு காணக்கூடிய ஒரு புள்ளி, தீர்வு தரக்கூடிய ஒரு புள்ளி. ரொம்ப நீடில் பண்ணும்போது கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் பண்ணும்போது கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியதில்லை. முட்டி சில்லினுடைய வெளிப்பக்கத்து முனையில் இந்த புள்ளி வருது. இது எங்கே இருக்குதுன்னு ஒரு பாடியில் பார்க்கலாம். ஸோ முட்டி சில்லினுடைய வெளிப்பகுதி, முட்டி சில்லுங்கிறது முட்டியினுடைய சில்லுன்னு முட்டி பெட்டிலாம், முழங்கால் மூட்டினுடைய சில் பகுதி, இதனுடைய வெளிப்பக்கத்து முனை. அந்த வெளிப்பக்கத்து முனையில் இருக்கிறது தான் ST35. இது டிபியா போனுக்கும் ஃபிபுலா போனுக்கும் மேலையும் தொடை எலும்புக்கு இடையிலே வரக்கூடிய பள்ளம். அங்கே ஒரு கேப், நல்ல ஆழமான ஒரு பள்ளம் இருக்கும். 1 டியூன் வரைக்கும் போடலாம், பட் 0.5 டியூன் நீரில் போதும். வெந்நீர் வச்சு ஒத்தனம் கொடுத்தீங்கன்னா இந்த புள்ளி ரொம்ப அழகாக ஸ்டிமுலேட் ஆகும். நம்ம எடுத்துக்கூடிய அடுத்த புள்ளி கேல் பிளாடர் 31, GB31. இந்த புள்ளி நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு புள்ளி. அதாவது நீங்கள் நேராக நிற்கும்போது கையை தொங்க விட்டிங்கன்னா உங்களுடைய கையினுடைய ஆள்காட்டி விரலுக்கு மோதிர விரலுக்கும் இடையில் நடுவிரல் எந்த இடத்த உங்கள் தொடைகளை தொடுதோ அந்த புள்ளி. நேராக நிற்கும்போது உங்கள் தொடை பகுதியில் கையை தொங்க விட்டு நின்னீங்கன்னா
உங்களுடைய நடு விரல் தொடையில் எந்த இடத்த தொடுதோ அந்த புள்ளிக்கு தான் கேல் பிளாடர் 31 அப்படின்னு சொல்லி அனாட்டமிக்கலாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த புள்ளியை கண்டுபிடிக்கிறதுலையும் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் நமக்கு தேவைப்படுது. இந்த தொடையில் தொடக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்க உடம்புக்கும் மாறும். சில பேருக்கு கை இப்போ இந்த இடத்த தொடலாம், இன்னொருத்தவங்களுக்கு கை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி தொடும், இன்னொருத்தவங்களுக்கு கை இன்னும் கீழே இறக்கி தொடும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த தொடக்கூடிய இடங்கிறது வெவ்வேறு அளவுகளில் இருக்கும். சில பேருக்கு ரைட் சைடு கை ஒரு இடத்த தொடும், லெஃப்ட் சைடு இன்னும் கொஞ்சம் கை நீட்டாக இருக்கும். ரெண்டு கையும் எல்லாருக்கும் ஒரே அளவாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் இதை ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நம்ம இந்த புள்ளியை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கு இன்னொரு டெக்னிக் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது இந்த புள்ளி எங்கே நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னால், நம்ம UB40 பார்த்தோம்ல, முழங்கால் மடிப்பு ரேகை, அந்த மடிப்பு ரேகையில் ஆரம்பித்து தொடை எலும்புடைய தலைப்பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய தூரங்கிறது 19 டிவிஷன், 19 ஜூன் அல்லது 19 பகுதிகள். அதில் இந்த முழங்கால் மடிப்பு ரேகையிலிருந்து 7 பங்கு தூரத்தில் மேலே இது வரணும். ஸோ தொடை எலும்பை மொத்தமாக 19 பங்காக பிரிச்சிங்கன்னா அதில் 7 பங்கு தூரத்தில் வரணும். இந்த இடத்துல உங்களுடைய நடுவீரல் தொட்டாலும் சரி தொடலனாலும் சரி, இதுதான் GB31 சரியான லொக்கேஷனாக இருக்கும். இது காலில் வரக்கூடிய எல்லா வகையான இஷ்யூ, காலில் வரக்கூடிய எல்லா வகையான ப்ராப்ளத்துக்கும் இந்த பாயிண்ட் யூஸ் ஆகும். சியாட்டிக்கா நர்வுக்கு யூஸ் ஆகும். லோயர் லிம்பில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம், ஸ்கின்னில் வரக்கூடிய ப்ராப்ளம், ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் பகுதி எங்கே இருந்தாலும், அதோடு மட்டும் இல்லாமல் டேம்ப்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிடிப்பு காலில் உடம்புல எங்கே இருந்தாலும் சரி, எங்கே ஒரு இடத்துல தசை பிடிப்பு இருந்தாலும் அல்லது மூவ்மெண்ட்டில் ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தாலும் இந்த GB31 ரொம்ப அற்புதமாக நமக்கு பயன்படும். இப்போ பார்க்குற புள்ளிக்கு பேர் ஸ்ப்ளீன் 9, மண்ணீரனுடைய 9வது புள்ளி. இந்த புள்ளியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ், மசில் செல்ஸுக்குள்ளார தண்ணீர் எவ்வளவு இருக்கணும், அதாவது இன்டர் செல்லுலார் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன், அதாவது 2 செல்களுக்கு இடையிலே எவ்வளவு தண்ணீர் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட் தான் நிர்ணயம் பண்ணுது. ஒரு ஜென்ரலாக சொல்லணும்னால் உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர் லெவல், தண்ணி உடம்புக்குள்ளார மசில்ஸ்குள்ளார எவ்வளவு இருக்கணுங்கிறத இந்த புள்ளி நிர்ணயம் பண்ணுது. ஸோ இந்த புள்ளியில் ஏதாவது குறைபாடுகள், ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஜாயின்ஸில் வீக்கம் வர்றதுக்கோ, கணுக்காலில் வீக்கம் வர்றதுக்கோ, தொடையில் வீக்கம் வர்றதுக்கோ, முட்டியில் வீக்கம் வர்றதுக்கோ வாய்ப்புகள் நிறையா, ஸ்வெல்லிங் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த புள்ளியை அழுத்தும் போது பெரும்பாலும் எல்லாருக்குமே பெயின் இருக்கும். ஏன் இந்த பெயின் அதிகமாக, அது பர்டிகுலராக லேடிஸுக்கு நிறையா பெயின் இருக்கும். ஏன் அந்த அளவுக்கு பெயின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே லேடிஸ் யூரினை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா இந்த பாயிண்டில் பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு லேடி யூரினை ரொம்ப பிளாக் பண்ணுறாங்க, வெளியில் எங்கேயும் யூரின் போகாமல் பிளாக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த புள்ளியில் அழுத்தும் போது அவங்களுக்கு மிக அதிகமான ரொம்ப ஷார்ப்பான ஒரு பெயின் இருக்கும். அதை வச்சு அவங்களுடைய கண்டிஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது உடம்புல எங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த புள்ளி காலை லேசாக மடக்குனீங்கன்னா முட்டி எலும்பினுடைய வெளிப்பக்கம், உள்பக்கம், முட்டி எலும்பினுடைய உள்பக்கத்தில் வரும். அதாவது முட்டி சில்லு மேலே கட்டை விரலை வச்சிங்கன்னா உங்கள் கட்டை விரல் இந்த இடத்துல போய் தான் நீங்கள் கிரிப்பாக கொடுத்து பிடிப்பீங்க. முட்டியை நெருக்கி பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கட்டை விரல் இந்த இடத்துல படுற மாதிரி நம்ம பிடிப்போம், நெருக்கி பிடிப்போம். அந்த இடத்துக்கு பேர் SP9, ஸ்ப்ளீன் 9. இப்போ முழங்கால் முட்டு மேலே கம்ஃபர்டபுளாக உங்கள் உள்ளங்கையை வச்சிங்கன்னா கட்டை விரல் இந்த SP9 கிட்ட போய் படும். அந்த இடத்துல அழுத்தினீங்கன்னா ஒரு இனம் புரியாத ஹெவியான பெயின் இருக்கும். ஸோ அதுதான் அந்த டிபியா எலும்பினுடைய உள்பக்கத்து தலைப்பகுதியாக வரும். இந்த இடத்துல ஒரு ரூபாய் காயின் அளவுக்கு ரவுண்டாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா, சும்மா கேஷுவலாக சேரில் உட்காந்துக்கிட்டே இந்த இடத்துல அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இந்த ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ உங்கள் கட்டை விரல் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டிங்க போதும், ஒரு ரவுண்டாக அந்த இடத்துல தேய்ச்சிட்டே ஸ்டிமுலேஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த புள்ளி அழகாக ஸ்டிமுலேட் ஆகிடும். இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா புள்ளிகளும்
முட்டுகளில் வரக்கூடிய எல்லா வலிகளையும் நீக்கத்திலையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய புள்ளிகள். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த புள்ளிகள் எல்லாம் ரொம்ப கேஷுவலாக பொறுமையாக டென்ஷன் இல்லாமல் நம்ம அழுத்தினாலே போதும். நம்ம அழுத்தக்கூடிய முறை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 30 வினாடிகளிலிருந்து 1 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். விரலால் அழுத்தலாம், பால் பெண்ணால் அழுத்தலாம், அல்லது ஒரு ஹீட் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வெப்பத்தை காட்டலாம், ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்து பண்ணுங்கள், டென்ஷனே வேண்டாம். ஏன்னா முட்டி வலிங்கிறது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை கிடையாது, ரொம்ப சர்வசாதாரணமாக தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுக்கு நம்ம அயல்நாட்டு மருத்துவத்துக்கு போனோம்னா முட்டு மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் நமக்கு வழிகள் இருக்குது, வெவ்வேறு விதமான முறைகள் இருக்குது. ஆனால் அக்யூபங்க்சரில் ரொம்ப சர்வசாதாரணமாக இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு வித்தின் 15 டேஸ்க்குள்ளார ரொம்ப அவங்கள ஈஸியாக நடக்க வைக்க முடியும். முயற்சி பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.